ஃபிசியோதெரபிஸ்ட்டு சார்ந்த ஒருத்தங்களை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இல்லைன்னாலும் மாதத்துக்கு ஒரு முறை 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன ஃபீயோ வாங்கிக்கமான்னு கொடுத்து வர சொல்கிறேன். வந்து பார்த்துட்டு போகிறாங்க. பண்ணிக்க வேண்டியதுதான். இவங்கெல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? சார் இருக்காங்க, நம்மளை பார்த்துக்குவாங்கன்னு நினச்சி தான் சார் அழறோம். இல்லை எவனும் பார்க்கறதுக்கு இல்லைன்னா வாழ்ந்துருவோம்ல, அதை வாழ்ந்துருவோம். இப்போ எவ்வளோ நாள் அழுதுட்டு இருக்க முடியும்? வெளியில் வந்தீங்க, உங்கள் கணவர் கடைசியாக வெளியில் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சப்போ எதுவும் கேட்கலையா அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் வந்து ஈகோவை சுரண்டியாச்சு. இல்லை சார், அதாவது நான் அடிமைன்ற வரை தான் அவருக்கு இனிக்கும். ஈகோ நான் இல்லாமல் உன்னால் வாழ முடியாதுன்னு ஈகோவை சுரண்டியாச்சு. இல்லை என்ன சார் வயசு 70, இப்போ 74, 68 வாழ்ந்து காட்டுறேன் பாருன்னு அவர் 74 அவர் தயாராகும்போது அவரையும் பார்த்துக்கிட்டு என்னையும் பார்த்துக்கிட்டு 50 வருஷமாக பழக்கமானன்னா 68 தயாராக மாட்டேனா? அதெல்லாம் பார்த்துடலாம். அப்போ ஏன் இவ்வளவு கிளியராக இருக்கிறவங்க ஏன் வந்தீங்க? எதுக்கு ஒரு குழப்பம் வந்ததுன்னீங்களா? அது என்னதான் அந்த குழப்பம்? தயாராகிட்டீங்க. பெண் சார், இந்த சமுதாயம் பெண்ணை வந்து இப்படி தான் வச்சிருக்கு. பெண் நினைக்கிறதே சரின்னாலும் 4 பேர்கிட்ட கேட்கணும். ஆண் நினைக்கிறது சுமார்னாலும் யார்ட்டையும் கேட்க வேண்டாம். அப்படி வச்சிருக்கு. நான் வந்து இப்போ நான் பேசுகிற அத்தனையும் சரின்னாலுமே எனக்கு ஒரு டவுட் வருது பாருங்க. அப்படி தான் இந்த சமுதாயம் என்ன வச்சிருக்கு. ஆண் வந்து எல்லா தப்பும் பண்ணுவான், ஆனால் யார்ட்டையும் கேட்க மாட்டான். அது அப்படிதாம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சமுதாயம் வச்சுருக்கு. அதுவாக தான் சார் இருக்கும். மற்றபடி எனக்கு நான் செய்கிறது சரின்னு தோணுது. இருந்தாலுமே கூட உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இது மாதிரிலாம் கேள்வி கேட்டதில் இப்போ எனக்கு கொஞ்சம் சில கிளாரிட்டியெல்லாம் கிடைக்கிது. நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச கிளாரிட்டிலாம் இருக்கட்டும். இப்போ என்ன வரும்போது என்னமோ நினச்சி வந்தீங்க, ரைட்டு, இப்போ என்ன நினைக்கிறீங்க? ஒரு பிரச்சனையும் இல்லை சார், நல்லா ஜம்முன்னு இருப்பேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. சார், இந்த பிரச்சனை ஒரு பக்கம், இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து பேர்ன் அவுட். அவங்க வந்து நொந்துட்டாங்க. அது இதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது. அவங்க சொன்னதில் இந்த 50 வருட இதில் அவங்க சொன்னதில் நான் ரொம்ப குறைவாக தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய சொன்னோம்னா அது கொஞ்சம் அந்த கணவன் மனைவி உறவே கொஞ்சம் கேள்விக்குரியது ஆகிடும்ன்றதுனால நான் சொல்லாமல் தவிர்க்கிறேன். ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறேன். நான் காலையில் அவர் கண்ணை முழிக்கிறதுலேருந்து அவர் தூங்குற வரை நான் எல்லாத்தையும் செய்யணும். அவருக்கு எல்லாம் செய்யணும். அதுக்கப்புறம் தான் என்னது. அதனால தான் அந்த ஒரு உதாரணம் சொன்னேன். வாஷ்ரூம் போய் உட்காந்தா அவருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து ரைட் வாஷ்ரூம் அதுவே ஓடிட்டு இருக்கும். ஆமாம், இப்போ போகலாம் உள்ள அப்படின்னு.